السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நெஞ்சில் நிலவட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருக்குர்ஆனை கற்றுக்கொள்வோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனிலே இரண்டு விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஹுதம் வ ஷிஃபா. ஒன்று நேர்வழி, இரண்டாவது இந்த குர்ஆனிலே எல்லா விதமான மருத்துவத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கற்றுக்கொள்வதும் ரெண்டு வகையாக நம்ம இந்த இடத்துல பிரிக்கணும். எதை கற்றுக்கொள்ளணும்னா, குர்ஆன் என்றால் என்ன, குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, குர்ஆனில் என்ன பேசப்படுது, குர்ஆனில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, குர்ஆன் எந்த விஷயங்களெல்லாம் சொல்லுகிறது என்பதை கற்றுக்கொள்ளணும். குர்ஆனை ஆராய்ச்சி செய்யணும், குர்ஆனுடைய அர்த்தங்களை விளங்கணும், குர்ஆனை படிக்கணும். இது ஒன்று கற்றுக்கொள்ளணும். இவைகளை கற்றுக்கொண்டால் நாம் நேர்வழி பெறலாம். இன்னொரு கற்றுக்கொள்வது என்பது குர்ஆனை ஓதணும். குர்ஆனை ஓதணும். ஆக இரண்டு விதமாக நம்ம குர்ஆனை கற்றுக்கொள்ளும் என்ற வார்த்தையிலிருந்து இரண்டு விதமாக பிரிக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை விளங்குவது, குர்ஆனில் அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கிறான் என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் திபியான லிக்குல்லி ஷை, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ் விளக்கத்தை குர்ஆனில் கொடுத்துருக்கான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஊரில் ஒரு நிர்வாகம் எத்தனை நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். குர்ஆனை நம்ம படிக்க படிக்க, குர்ஆனை ஆராய்ச்சி செய்ய செய்ய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். 12 நபர்களை நிர்வாகிகளாக போடணும். அந்த 12 நிர்வாகிகளை எப்படி போடணும் அதையும் தெளிவாக ஹதீஸ்களில் காணப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 12 நகீபா ஒரு நிர்வாகத்தில் போடணும் அப்படின்னு சொன்னால் 12 நிர்வாகிகளை போடணும். நல்லா அழகாக குர்ஆனில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் பனி இஸ்ராயீல் கூட்டத்தார்கள் இதை பின்பற்றிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் ஏதாவது ஒரு கூட்டத்தை தாவத்துக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது இப்படி 12 நபர்களை நியமித்து அனுப்பியதாக பல ஹதீஸ்களை காணலாம். இது ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, குர்ஆனில் என்னென்ன சொல்லப்படுது என்று பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்கணும், ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அது குர்ஆனை நம்ம படிக்கிறது, குர்ஆனை விளங்குறது. குர்ஆனில் அல்லாஹ் வரலாறுகளை பேசுகிறான், குர்ஆனில் அல்லாஹ் மருத்துவத்தை பேசுகிறான், குர்ஆனில் அல்லாஹ் தாவரவியலை பற்றி பேசுகிறான், குர்ஆனில் அல்லாஹ் வானவியலை பற்றி பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு ஆயத்தையும் நாம் சிந்திக்கும் பொழுது குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை, எல்லா வார்த்தைகளும் ஆச்சரிய முடியும், எல்லா வார்த்தையும் ஆச்சரிய முடியும். அதனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனை கற்றுக்கொள்ளும் என்ற இந்த தலைப்பில் குர்ஆனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய,
குர்ஆனை சிந்திக்கக்கூடிய, குர்ஆனில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, என்னென்ன வரலாறுகள் இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் தெரிந்து படித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானார். அடுத்து குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, குர்ஆனை கண்டிப்பாக நம்ம ஓதணும். தலபுல் இல்மி ஃபரீலத்து அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. குர்ஆனை ஓதுவது ஒவ்வொரு மீதும் கடமை. அங்கே ரசூலுல்லாஹ் சொன்னது இல்மை நீங்கள் தேடுங்க, இல்மில் சிறந்தது குர்ஆன். அதற்கு பிறகுதான் எல்லா இல்முகளும் வரும், எல்லா கல்வியும் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 ஆண்டுகள் வயது ஆகுது. அதற்கு முன்னதாக ரசூலுல்லாஹ் அமீன் சாதிக் என்ற பெயர்லாம் மக்கள்கிட்ட வாங்கினாங்க. ரசூலுல்லாஹுக்கு நபித்துவம், இவங்க நபி என்ற ஒரு பட்டம், ஒரு டிகிரி கிடைக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இக்ர நபியே நீங்க ஓதுங்க என்ற முதலில் இறங்கிய ஆயத்தை வைத்து தான் அவங்களுக்கு ரசூலுல்லாஹுக்கு நபி என்ற பட்டம் வந்தது. ஷரியத்தில் எத்தனையோ அமல் இருக்கு, தொழுகிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், என்னென்ன அமல்கள் நம்ம பார்க்கலாம் குர்ஆன் ஷரியத்தில். ஆனால் ரசூலுல்லாஹுக்கு அந்த அமலெல்லாம் அல்லாஹ் கொடுத்து இவங்க தான் நபி என்று காட்டாம நீங்கள் ஓதுங்க, நீங்கள் குர்ஆனை படிங்க, ஓதுங்க என்ற ஒரு தன்மையை கொடுத்து அல்லாஹ் நபியாக ஆக்கனா அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆன் ஓது சொல்ற ஒரு ஆயம். இந்த இரத்த கட்டியை சொல்லிட்டு பிறகு அல்லாஹ் சொல்றான், மா அல்லமல் இன்சான மாலம் யாலம், நீங்கள் அறியாததெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது 2 வல்லமையை வெளிப்படுத்துறான். என்னன்னா, நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இரத்த கட்டியிலிருந்து படைக்கப்பட்டீங்க என்பதை அல்லாஹ் சொல்றான். இப்போ இரத்த கட்டி என்பது ஒரு இழிவானது, கையில் நம்மளால் எடுக்க முடியாது, தொட முடியாது, இல்லையா? மனிதன் இரத்த கட்டியிலேருந்து தானே படித்தான், தாயுடைய வயிற்றில் இருந்து. அதை அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சாதாரண ஒரு படைப்பு, அதற்கு முன்னதாக தாயுடைய வயிற்றில் அந்த இரத்த கட்டி அதுக்கு முன்னாடி அசுத்தமாக கருதப்படுது, அசுத்தமான ரத்தம் அது. இப்படிப்பட்ட இரத்த கட்டிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டீங்க என்று அல்லாஹ் மனிதனை சாதாரண ஒரு படைப்பாக சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சிறந்தவங்க, உயர்ந்தவங்க என்று நம்மளை காட்டும் பொழுது எந்த தன்மையை சொல்கிறேன்னா, அல்லமல் இன்சான மாலம் யாலம், நீங்கள் அறியாதது எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதை சொல்லிட்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க, குர்ஆனை ஓதுங்க என்ற தன்மையை கொடுத்து அல்லாஹ் கண்ணியமானவர்கள் நம்மளை ஆக்குறான். சாதாரண ஒரு படைப்பையை சொல்லிட்டு இழிவுபடுத்திடாம, நம்மளை கொச்சப்படுத்திடாம, நீங்கள் சிறந்தவராக ஆகணும் என்று வெளிப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனை கற்றுக்குங்க, குர்ஆனை ஓதுங்க, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி நம்மளை கண்ணியப்படுத்துகிறான். என்றால் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வது நமக்கு மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கு. அதே இந்த ஆயத்தில் அல்லாஹ் 2வது ஆயத்தில் சொல்லும் பொழுது, இக்ர வ ரப்புக்கல் அக்ரம், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு ஏற்கனவே ஓதுங்க என்று குர்ஆனில் மேலே அந்த சூறால சொல்லிட்டான், சூரத்தில் அளக்கலை. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் 3வது ஆயத்தில் சொல்லும் பொழுது, இக்ர நீங்கள் ஓதுங்க, மறுபடியும் சொல்கிறான். ஓதிட்டு ஓதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரப்புக்கல் அக்ரம், உங்களுடைய ரப்பு மிக கண்ணியமானவன். அப்படின்னா ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஓதுங்க குர்ஆனை, நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்க, நீங்கள் கண்ணியமானவங்க, உங்களுடைய ரப்பும் கண்ணியமானவன் என்ற ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கத்தில் சொல்லப்படுது, அக்கரம், உங்களுடைய அல்லாஹ் மிக அக்கரம் அப்படின்னா மிக கொடையாளி என்ற அர்த்தம் இருக்கு.
அதற்கு விளக்கம் எழுதப்படுது. நீங்கள் குர்ஆனை ஓதுனீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கொடையாளி, நீங்கள் கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் கேட்கறதெல்லாம் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் என்பதாக விளக்கம் எழுதப்படுது. எல்லா கஷ்டம் துன்பங்கள் எல்லா விஷயங்களிலிருந்து குர்ஆனை நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் பேச ஆசைப்பட வேண்டும். படிக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு யாருக்காவது ஆசை இருக்கிறதா? குர்ஆனை ஓதணும். குர்ஆனை கற்றுக்கொண்டு குர்ஆனை ஓதணும். ஏனென்றால் முழு குர்ஆனும் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹ் பேசியதை, அல்லாஹ் சொன்னதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து சொன்னது தான் இந்த குர்ஆன். ஜிப்ரீல் என்ற மலக்கு அல்லாஹ் சொன்னதை, பேசியதை ஜிப்ரீல் என்ற மலக்கு கேட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொடுத்தது தான், சொன்னது தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஓடும் பொழுது சில நேரங்களில் சில வரலாறுகள் நம்ம ஓதுவோம், சில செய்திகளை படிப்போம், சில சட்டங்களை ஓதுவோம். ஆனால் சில நேரங்களில் நேரடியாக அல்லாஹ் நம்ம முன்னால் இருந்தால் நம்ம எப்படி பேசுவோம், அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். அதனால தான் அல்லாஹ்விடத்தில் பேசுறதுக்கு யாராவது ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் குர்ஆனை ஓதுங்க என்பதாக சொல்லணும். ஈய்யாக நஅபுது, உன்னையே நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன், உங்ககிட்ட நான் பயான் பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? முன்னால் இருக்கீங்க. அதுபோல் நான் உங்களுக்கு முன்னால் இருக்கேன், நீங்கள் எனக்கு முன்னால் இருக்கீங்க. இதுதான் பேசுதல். பேசிக்கிட்டோம், நான் சொன்னேன், நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அப்போ அல்லாஹ்கிட்ட உன்னையே நான் வணங்குறேன்னு சொல்லும்போது அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? முன்னால் இருக்கிறான். அதுபோல் இன்னக்க கஃபூருர் ரஹீம், பல ஆயத்துக்களை நமக்கு அதுக்கு சான்றாக சொல்லலாம். இன்னக்க அன்தல் கஃபூருர் ரஹீம், நீ தான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்க முடியவனாக இருக்குன்னு சொல் என்று எல்லாம் ஆயத்தை நம்ம குர்ஆனில் ஓதும் பொழுது அல்லாஹ் இடத்துல நம்ம பேசுகிறோமா இல்லையா? யார்கிட்டையோ பேசிட்டு வந்து நான் அவங்கக்கிட்ட பேசினேன், நான் அவங்கக்கிட்ட அந்த பட்டம் வாங்கினேன், அவங்கக்கிட்ட மெடல் வாங்கினேன் என்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து வேறு நம்ம செல்ஃபோனில் வாட்ஸ்அப்லாம் போட்டுக்கிட்டு அதை பல பேருக்கு ஷேர் பண்ணி அதை ரொம்ப காலமாக நம்மளுடைய ஸ்டேட்டஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன? ஒரு வசதி வாய்ந்தவங்க, ஒரு எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், இவங்ககிட்ட நான் போனேன்னு பெருமையாக சந்தோஷமாக எடுத்துக்கொள்கிற நம்ம. அப்போ அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் பாரு, அவங்களுக்கு எனக்கு தொடர்பு இருக்கு பாரு என்ற பேராசை, ஒரு சந்தோஷம் நமக்கு வருது இல்லையா? அதெல்லாம் வீணானது. அதெல்லாம் கொஞ்ச நாள் மறந்துடும். அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. அந்த அரசியல்வாதிக்கு ஃபோட்டோவில் போஸ்ட் கொடுக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரியாது. அவர் வேண்டா வெறுப்பாக தான் செல்ஃபி எடுப்பாங்க. எப்படா முடியும், எப்படா கியூவில் நிற்கிறாங்க முடியும் தான் அந்த அரசியல்வாதிகளாக இருப்பாங்க. அதையே நம்ம பெருமையாக நினைக்கிற நம்ம ரப்பு கிட்ட பேசணுன்ற ஆசை நமக்கு யாருக்கும் இல்லையே. ஏன் அது? ஏன் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆசை வரமாட்டேங்குது? எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம் போல. இல்லை, குர்ஆனை ஈமான் கொள்ளணும், குர்ஆனை நம்பணும். குர்ஆனை எப்படி நம்பணும்? நேரடியாக அல்லாஹ் என் கண் எதற்கு இறக்கணும் குர்ஆனை அப்படி நம்பணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குர்ஆனு வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன, திட்டமாக இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம லேசாக்கி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் ஓதுவதற்கு கஷ்டம்லாம் இல்லைங்க, ஆசை தான் முக்கியம். ஆசை தான் முக்கியம். கண்ணியப்படுத்தணும் அந்த மஜ்லிஸை, அந்த மதரசாவுடைய நேரம், அந்த மதரசாவில் ஓதக்கூடிய அந்த காலம், குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடியவங்களை, அல்லது இந்த வயசில் நம்ம ஓதுறோன்னு சொன்னால் அந்த நேரத்துக்கு சரியான நேரத்தில் கண்ணியப்படுத்தினா போதும் அல்லாஹ் கொடுத்துருவோம். கண்ணியப்படுத்தினா போதும் நம்ம அல்லாஹ் உள்ளத்தில் போட்டுருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதலை, படிக்காதவங்க. ஆனால் அல்லாஹ் உள்ளத்தில், நபியை நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் சிரமப்படாதீங்க, கஷ்டப்பட்டு உங்கள் நாவை அசைக்காதீங்க, நான் உங்கள் உள்ளத்தில் கொடுத்துறது அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ முயற்சியும் ஆசையும் நமக்கு குர்ஆன் ஓதுவதில் இருந்தால் குர்ஆன் ஆயத்து உறுதியாக சொல்லுது, வலக்கது திட்டமாக உறுதியாக குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம லேசாக்கியிருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம ஆசைப்படுவோமாக, முயற்சி செய்வோமாக.
அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது ஒரு மஜ்லிஸையோ அது பாடத்திட்டங்களை உருவாக்கப்பட்டால் அதை கலந்து கொண்டு முழுமையாக கற்றுக்கொள்வோம். எத்தனையோ நபர்கள் வாட்ஸ்அப்பில் அலிபாண்டு ஆரம்பித்து குர்ஆனை ஓதி முடித்த நபர்கள் வாலிபர்களும் இருக்கிறாங்க, வயோதிகர்களும் இருக்கிறாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. எங்கள் கூட ஒரு அசரத்து டீ குடிக்க வரும்பொழுதுலாம் அவர் பாட்டுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். இங்கேயும் பேசுகிற பாடம் நடத்திக்கிட்டு அந்த பாடத்தை முடிப்பார். குர்ஆன் ஓதுனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அல்லாஹ் குர்ஆனை நம்புங்க, குர்ஆன் மேலே ஈமான் வைக்கணும். குர்ஆன் ஓதுறது லேசுப்பா, 200 சில்லற எழுத்து தமிழில் சரவணமாக படிக்கிறோம். 26 எழுத்து ஏன் படிக்க தெரியல, ஏன் கூட்ட தெரியல, ஜபர் ஜேர் பேஷ் இந்த 3 தான் மாற்றி மாற்றி போடணும். குர்ஆன் தமிழ் எழுத்து எத்துனீங்க 200 சில்லற இல்லையா, அது சரவணமாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஜபர் ஜேர் பேஷ் 3 தான் மாற்றி மாற்றி போடணும். வந்த குர்ஆன் வந்துடும். ஏது ஓத வரல, ஏன் ஓத தெரியலன்னா ஆசை இல்லை, அது மேலே முஹப்பத் இல்லை, அது மேலே முஹப்பத் இல்லை. குர்ஆனுடன் தொடர்பு இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனுடன் தொடர்பு இருந்தால் எல்லா கண்ணியும் நமக்கு வரும், எல்லா உயர்வும் நமக்கு வரும். முதல்ல சிறப்பு, உயர்வு, கண்ணியம், இந்த தன்மை இருக்குல்ல, அல்லாஹ் எந்த படைப்புக்கும் தரல, மனித படைப்புக்கு தான் கொடுத்துருக்கோம். ஏன் இதை நம்ம ஆசைப்பட மாட்டோன்றது நமக்கு தெரியல. ஏன் உயர்வு ஆசைப்படுறதில்லை, ஏன் கண்ணியத்தை ஆசைப்படுறதில்லை? அல்லாஹ் குர்ஆனில் தொடர்பு வச்சுக்கிட்டோம்னா எல்லா உயர்வும் கண்ணியமும் சிறப்பும் நமக்கு கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு மனிதனுடைய பெயரை சொல்ல நான் வெறுப்படையும். அவன் பேரை சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் பேரை எடுக்காத எரிச்சல் ஆகுது, அவளாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஃபிரௌன், காரூன், ஹாமான் கொடுங்கொல்லன்கள், பெரும்பெரும் அரசர்கள், பெரும்பெரும் அரசர்கள் யாரு? ஃபிரௌன் என்பவன்லாம் நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டுகிட்டு இருந்தான் ஃபிரௌன். பல வரலாறுகள் அவர்களை பற்றி சொல்லப்படுது. இப்போ நம்ம பிடிக்காதவங்களை பேரை சொல்லணும்னா கோபம் வரணும்ல. ஆனால் இஸ்லாத்தை எதிர்த்தவங்க, இஸ்லாத்தை அழித்தவங்க சில நபர்களை பேர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஃபிரௌன் சொல்கிறான், காரூன் என்று சொல்கிறான், ஹாமான் என்று சொல்கிறான், அபுலஹப் என்று சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் பெயரை சொன்னாலும் நன்மை. எப்போ சும்மா வீட்டில் பேசும்பொழுது, நண்பர்களுடன் பேசும்போது சொன்ன நன்மை இல்லை. ஃபிரௌனு சும்மா அது வேற நன்மை. ஷரியத்தை பற்றி பேசுகிறோம், ஷரியத்தை நியத்தில் பேசுனா வேற நன்மை. சும்மா பேசுகிறோம். அதே அந்த பெயரை, இஸ்லாத்துக்கு எதிரியுடைய பெயரை, இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்ச பெயரை, நான் தான் அல்லாஹ் என்று சொல்லிக்கிட்டு இருந்த பெயரை சொன்னால் நன்மை. ஒரு நன்மை அல்ல, 10 நன்மை. எப்போ தொடர்பில் தெரியுமா? எந்த தொடர்பில் தெரியுமா? குர்ஆனுடன் தொடர்பு வைத்தார். எப்படி? குர்ஆனை ஓதும் பொழுது அவர்களை பற்றிய ஆயத்துகள் வந்தால் அதை ஓதினும் என்றால் ஒரு வார்த்தைக்கு, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கொடுப்பதாக ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு குர்ஆன்ல ஒரு வார்த்தையை ஓதுறாங்களோ அவர்களுக்கு ஹசனத்து, ஒரு ஹசனத்து இருக்கு. ஹசனத்து அப்படின்னு சொன்னா 10 நன்மைக்கு சமம் என்பதாக ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறோம், ஃபிரௌனுடைய பேர் வருது. ஃபிரௌனுடைய பேரை எண்ணினா 5 ஹர்ஃபுகள் இருக்கு. ஒரு ஹர்ஃபுக்கு 50 நன்மை. 10 நன்மைன்னா ஃபிரௌனுடைய பெயரை சொன்னால், இஸ்லாத்தினுடைய எதிரியுடைய பெயரை சொன்னால், நான் தான் கடவுள் என்று சொன்னான் கொடுங்கொல்லன், அவனுடைய பெயரை குர்ஆனுடன் சேர்த்து ஓதும் பொழுது சொன்னால் 50 நன்மை என்றால், அப்படிப்பட்ட கொடுங்கொல்லனுக்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்குறான், ஒரு கண்ணியத்தை கொடுக்குறான், உயர்வை கொடுக்குறான்னா நாம் குர்ஆனுடன் தொடர்பு வைத்திருந்தால் நமக்கு எவ்வளவு சிறப்பு என்பதை நம்ம தெரியும். நம்ம முஃமின்ங்க, நம்ம ஈமான் கொண்டவங்க, சொர்க்கத்தை நரகத்தெல்லாம் நாம் ஈமான் கொண்டு அவைகளுக்கு பயந்து எத்தனையோ பாவங்களை செய்யாமல் இருக்கிறோம். நன்மை சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்து தான் இப்பொழுது நான் அமர்ந்துகிட்டு இருக்கிற நேரத்தை இங்கே செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஈமான்தாரி நம்ம குர்ஆனுடன் தொடர்பு வைத்தால், குர்ஆனை ஓதுனா நமக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை கட்டாயமாக நாம் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம். குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதுவதற்கு முயற்சி செய்வோம்.
நான் ஆரம்பத்தில் சொன்னேன் குர்ஆனை ஓதுவது கட்டாய கடமை என்பதாக. காரணம் என்னன்னா, நாளைக்கு கியாமத்து நாள்ல முதல் கேள்வி தொழுதியான்னு கேட்பான் இல்லையா? ஹதீஸ் அதான் எல்லா உலமாக்களும் சொல்லப்படும். முதல் கேள்வி தொழுதியா, அதுக்கப்புறம் தான் எல்லா கேள்வி அதுக்கப்புறம் தான் எல்லாமே. செல்வம் பிள்ளைகளை பற்றி கேட்கப்படும். எப்படி பெற்றாய், எப்படி வளர்த்தாய், எப்படி கரை சேர்த்தாய், என்ன சொல்லிக் கொடுத்தாய் பிள்ளைக்கு, அதெல்லாம் எல்லா கேள்வியும் அப்புறம் தான். முதல் கேள்வி தொழுதியா. இப்போ நான் கேட்குறேன், நம்ம இஷா தொழுதுமா? தொழுதும் இல்லையா? ஆனால் இல்லை, கோபித்து கொள்ள வேண்டாம். ப்ராக்டிக்கலாக சொன்னால் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் மைக்கை கொடுத்து இல்லை மைக் இல்லாமல் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுன்னு சொன்னால் ஓதுவோமா? ஓதுவோம். சரியாக ஓதுவோமா? ஓதமா. தஜ்வீத் இருக்கா, உச்சரிப்பு இருக்கா? அனைவரும் ஓதுவது நம்ம கேட்டிருக்கிறோம். யார் ஆலிம்கள் அல்லாத ஓதுறது கேட்கும்போது எப்படி ஓதுறாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஐன் சொல்லணும். ஐன் சொன்னால் ஈர் உலகம்னு அர்த்தம். ஐன் வராது. உலமாக்கள்கிட்ட கற்றுக்கொள்ளாமல் ஆலிம்கிட்ட கற்றுக்கொள்ளாமல் உச்சரிப்புகள் வராது. அது கடினம்தான், ஆனால் அது கற்றுக்கொள்ளணும். அதில் சில உச்சரிப்புகள் ஒரு 5-6 உச்சரிப்புகள் கொஞ்சம் சிரமம். ஐன் என்பது கொஞ்சம் சிரமம், சரிங்களா? ஆனால் அது ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ளும் போது வரும். சரி, எல்லோரும் உச்சரிப்பது ஆலமீன். என்ன அர்த்தம்னா வேதனை செய்யக்கூடிய அல்லாண்டு அர்த்தம். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஒரு ஹர்ஃப் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்து சூராவில் ஒரு ஹர்ஃப் தப்பாக ஓதுனாலும் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷாஃபி மதஹப் தான் நம்ம மஹல்லாவில் உள்ள இந்த பள்ளி வாசலும் ஷாஃபி மதஹப்களை தான் நம்ம பின்பற்றி தொழுகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 ஆயத்தில் ஒரு ஹர்ஃப் தப்பாக ஓதலாம் தொழுகை கூடாது. இப்போ நம்ம குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதனா தப்பாக ஓதுவோமா சரியாக ஓதுவோமான்னு கேட்டால் சிரமம் தான். இன்னும் அதில் கடைசியில் லாது என்ற உச்சரிப்புலாம் வருது. அந்த லாது உச்சரிக்கும் பொழுது கடாப்பல்லுக்கு நாவு போனோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லாது என்ற வார்த்தையை எழுத்தை உச்சரிப்பதில் நான் தான் சிறந்தவங்க என்று சொன்னான். நான் தான் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, அப்போ குர்ஆனை கற்றுக்கொள்வது நமக்கு மிக அவசியமா இல்லையா? அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டானா? எங்கப்பா தொழுத ஓது பார்ப்போம் கேட்டால் என்ன ஆகும்? தினமும் போனேன் வந்தேன், உலமாக்கள் தான் பேசினேன், எல்லாம் பழகினேன், கொஞ்சமாவது குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்டியா? இன்னும் சொல்ல போனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாதனால அல்லாஹ் என்ற வார்த்தையே நம்ம உச்சரிக்கிறது இல்லை. சொல்ல போனால் அதான் உண்மை. நான் அடிக்கடிக்கு பல இடங்களில் சொல்லுவேன், அல்லாஹ் சொன்னா 4 எழுத்து தான். அல்லாஹ் சொன்னான்னா 4 எழுத்து தான். என்ன வார்த்தைங்க? அல்லாஹ், கடைசியில் ஹா வரணும். அல்லாஹ் சொன்னா, நம்ம பேசும் பொழுது அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹா வரல 5 எழுத்து உச்சரிக்கல, 4 தான் உச்சரிக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டா, நீ என் பேரே சொல்லலையே இது வரைக்கும், ஏன் இல்லை நான் சொல்லு அல்லாஹ், ஹா வரலன்னா அல்லாஹ்வுடைய பெயரே சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம அல்லாஹ்விடத்தில் போய் நிற்போம்? நம்மளுக்கு என்ன நன்மையை கொடுப்பான் என்று நமக்கு தெரியல. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்ம தொழுகையெல்லாம் கூட வேண்டும் என்றால் குர்ஆனை கற்றுக்கொண்டு குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களில் ஓதக்கூடியவர்களாக நம்ம இருப்பதற்கு முயற்சி செய்வோம். குர்ஆனுடன் தொடர்பு வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய தொடர்பு வைத்துக் கொள்வதிருக்கிறதே மிக சிறப்புகளை நமக்கு ஏற்படும். குர்ஆனை ஓதுவதிலிருந்து, குர்ஆனுக்கு உதவி செய்வதிலிருந்து, மதரசாவுக்கு உதவி செய்வதிலிருந்து, கண்ணியப்படுத்துவதிலிருந்து, குர்ஆனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு அல்லாஹ் மிக சிறப்பை ஏற்படுத்துகின்றான், உயர்வை தருகின்றான் என்பது ஒரு ஹதீஸை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு சஹாபி நல்ல குர்ஆன் ஓத தெரியும், தஜ்வீதுடன் ஓதுவாங்க, தர்த்தீலுடன் ஓதுவாங்க. உபை இப்னு கஅப் என்ற ஒரு சஹாபி, அவங்க ஓதுவாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, யா உபை இப்னு கஅப், அவங்க பேர் உபை, கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், அன் உக்ரிஉக அல் குர்ஆன,
உங்களிடத்துல யார் கேட்குறான்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கண்டித்திருக்கிறீர்களே, ஏற்கனவே அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா குரானையும் ஓதுவதற்கு உள்ளத்தில் போட்டுட்டான். ரசூலுல்லாஹ்வே குரான் ஓத தெரிஞ்சவங்க தான். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை வந்து உபை என்ற ஒரு சஹாபிகிட்ட அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்டா உங்களிடத்தில் நான் குரான் ஓதி காட்டணுமா? சூரத்துல் பையினா என்ற சூறாவை லம் யகுன் இல்லதின்னு ஆரம்பிக்கும். இந்த சூறாவை அல்லாஹ் என்கிட்ட உங்ககிட்ட ஓதி காட்ட சொன்னா என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி கிட்ட சொல்றாங்க. அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் சம்மானி அல்லாஹ் லக்க, சம்மானி அல்லாஹ் லக்க, அல்லாஹ் என் பெயரே உங்களிடத்துல சொன்னானான்னு கேட்குறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபிக்கு அழுகை தாங்கல, ஆனந்த அழுகை. அல்லாஹ் என் பேரை சொன்னானா? ஆமா, ஒரே அழுகை. நினைத்திருக்கிறீர்களே, சிறிய ஒரு சம்பவமாக இருந்தால் நம்ம சிந்திக்கணும், நம்ம யோசிக்கணும். குரானுடைய தொடர்பு இருந்தா நம்ம பெயர் அல்லாஹ் உச்சரிப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நபியே அந்த சஹாபி கிட்ட வந்து ஓதி காட்டணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு சிறப்பு இருந்தால் அல்லாஹ் அப்படி கட்டளை இட்டு இருப்பான் ரசூலுல்லாஹ். குரானுடன் தொடர்பு, குரானை ஓதக்கூடிய நிலை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களிலும் நம்ம பாதுகாக்கப்படலாம். ஒரு ஆயத்து ஓதனா ஒரு ஒட்டகத்தினுடைய நன்மை, 2 ஆயத்து ஓதனா 2 ஒட்டகத்தினுடைய நன்மை. விளக்கத்தில் எழுதுறாங்க, இதை ஹதீஸ் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். அதாவது உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவழித்து குரானை ஓதும் பொழுது ஒரு ஒட்டகத்தினுடைய சம்பாதியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தாக தராண்ட அர்த்தமா. நம்ம ஒரு ஒட்டகம் எவ்வளவு விலை என்பதை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 30,000 50,000 வரை. எப்பொழுதும் வியாபாரம் தொழில் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். அல்லாஹ்வின் பக்கமும் பள்ளியின் பக்கமும் தொடர்பு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் பல வெகுமதிகளை நமக்கு தரான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கண்டித்திருக்கிறீர்களே, குரானை கற்றுக்கொள்ள நம்ம முயற்சி செய்யணும். குரான் இன்னல் குர்ஆன கினா, குர்ஆன் ஒரு சொத்து. குரானை கற்றுக்கொள்வோம், குரான் ஓதக்கூடிய பழக்கம் இருக்கணும். அது மிகப்பெரிய ஒரு சொத்துங்க, மிகப்பெரிய ஒரு சொத்து. ஏன்னா அல்லாஹ் அஹ்லுல்லா என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குரான் ஓதுறாங்கல்ல, குரான் தொடர்பில் இருக்காங்களே ஆலிம்கள் ஹாஃபிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அஹ்லுல்லா, அல்லாஹுடைய குடும்பத்தார். நான் அம்பானி குடும்பம்னு சொன்னால் ஒரு அம்பானியுடைய குடும்பத்தில் யாராவது நம்ம ஊருக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி வரவேற்போம் இல்லையா? அந்த மாதிரி செல்வந்தர்கள் உயர்ந்தவர்கள் குடும்பம்னு சொன்னால் ஒரு பெருமை தானே. ஆனால் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்கிறாங்க, குரானை ஓதக்கூடியவங்க அஹ்லுல்லா, அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியும்? குரானுடைய தொடர்பு நமக்கு இருந்தால், குரானை ஓதக்கூடியவர்கள் நமக்கு இருந்தால் யாரும் நம்மளை எதையும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம யாருடைய குடும்பம்? அல்லாஹ்வுடைய குடும்பம். நம்மளை யாராவது தீங்களித்தா நமக்கு யார் உதவி செய்வா? என் குடும்பத்தார் வருவாங்க. அதான உலகத்தில் நியதி. நான் ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணுறேன், என்ன தைரியம் எனக்கு? என் குடும்பத்தார் பார்த்துப்பான், அது அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? இப்படிப்பட்ட வெகுமதிகள் நாம் இருந்துக்கிட்டு நம்ம இன்னும் குரானை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் ஒரு சொத்து, குர்ஆன் ஒரு செல்வம் என்பதாக சொன்னாங்க. ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மிகப்பெரிய செல்வந்தர், கொடையார், 4 கலீஃபாக்கள் ஒரு சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுக்கு பெயரே செல்வந்தர் என்பதாக பெயர். வியாபாரி, ஷாம் தேசத்தில் எந்த தேசத்திலிருந்து வியாபார பொருட்கள் வந்தால் நேராக அந்த சஹாபிக்கிட்ட தான் வருவாங்க. ஒட்டுமொத்தமாக விற்பாங்க, ஒட்டுமொத்தமாக அந்த சஹாபியை வாங்கிட்டு வியாபாரம் செய்வாங்க. அந்த சஹாபி அபூ ஹுரைரா என்ற ஒரு சஹாபி, அதிகமான ஹதீஸுகள் அறிவித்த ஆண்களில் அந்த சஹாபி தான். நீங்கள் பயானில் கேட்கும்போது அபூ ஹுரைரா என்பதாக நம்ம கேள்விப்படுவோம். அந்த சஹாபிக்கு ஒரு சதக்காவை கொடுத்து அனுப்புகிறாங்க, இந்த சதக்கா வச்சுக்கிங்க என்பதாக. ஏன்னா இவங்க கொடையாளியில்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சதகாவை திருப்பி உஸ்மான் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. வந்து கேட்குறாங்களா, அபூ ஹுரைரா நீங்கள் ஏழை என்பதனால நான் ஒரு சதகாவை கொடுத்தேன், ஏன் திருப்பிட்டீங்க? இல்லை, நான் ஏழை அல்ல, நீங்கள் தான் ஏழை என்பதாக சொன்னாங்க. என்னடா என்ன ஏழைன்னு சொல்கிறாங்க, நான் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, சரி தீர்ப்பு வரணும்ல. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட போகிறாங்க. போனால் இந்த மாதிரி, அலி அவர்களே நான் சதக்காவை கொடுத்தேன் இவருக்கு, அபூ ஹுரைரா அவங்களுக்கு, திருப்பி எனக்கு கொடுத்துட்டு என்னை ஏழைன்னு சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்னப்பா அவர்களே செல்வந்தர். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொல்கிறாங்களா, யார் சொன்னது? என் நாயகம் சொன்னாங்க. குர்ஆன் யாரிடத்துல இருக்கிறதோ வினாவன் அவன் தான் செல்வந்தர் சொன்னாங்க. எனக்கு முழு குர்ஆன் தெரியும், நான் தான் செல்வந்தர் என்பதாக அலி ரலியல்லாஹு அவங்கள பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. ஏன்? குர்ஆனை கற்றுக்கொண்டால் சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்க்கும் ஷிஃபா. ஹதீஸ்ல துஆ ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, சூரத்துல் யாசின் ஓதுங்க, சூரா யாசின் ஓதுங்க. நோய் ஷிஃபா ஆகணுமா, யாசின் ஓதுங்க. பிரச்சனை குழப்பங்கள் லேசாகணுமா, யாசின் ஓதுங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல உள்ள போயிட்டாங்களா, ஆபரேஷன் லேசாகணுமா, யாசின் ஓதுங்க. வீட்டில் பரக்கத்து வேணும், வீட்டில் கடன் போகணும், கடன் தொல்லைகள் போகணும், சூரத்துல் வாக்கியா ஓதுங்க. நிறைய விஷயங்களை நம்ம சொல்லலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆயத்துல் குர்சி இருக்கு, ஆயத்துல் குர்சி இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, அதனால இருக்கு. ஆயத்துல் குர்சி இருக்கு இல்லையா, கண் சிமிட்டும் நேரத்தில் ஏறத்தாழ 400 மைல் தூரத்திலிருந்து ஒரு குர்ஆன் ஓதக்கூடிய ஒருவர், குர்ஆனை கற்றுக்கொண்ட ஒரு ஆளின் 400 மைல் தூரத்திலிருந்து ஒரு சிம்மாசனம், பல்கீஸ் என்ற அம்மையாரனுடைய அரியாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனத்தை கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வந்தான். கண் சிமிட்ட நேரத்தில் 1 செகண்ட் சொல்லலாம், ஒரு செகண்ட் சொல்லலாம், ஒரு நொடி சொல்லலாம், ஒரு நொடியில் கொண்டு வந்தாங்க. குர்ஆன் வரலாறு சொல்லு, குர்ஆனில் உள்ள வரலாறுங்க. அந்த குர்ஆனை கற்றுக்கொண்ட அந்த ஆளுக்கு எதை ஓதி கொண்டு வந்தாரு என்று பார்க்கும் பொழுது 2 விதமான அறிவிப்புகள் வருது. ஒன்று ஆயத்துல் குர்சி, சூரத்துல் பக்ரால வரும். ஒரே ஒரு ஆயத்து தான், ஒரே ஒரு ஆயத்து தான். இதை ஓதுனாங்க, அது வரணும்னு நியத்தை வச்சாங்க. அல்லாஹ் கொண்டு வந்து வர வச்சுட்டான் மலக்குமார்கள் மூலமாக 1 செகண்ட்ல. இதை விட வேறு என்ன நமக்கு குர்ஆனில் நமக்கு தேவை இருக்கு? குர்ஆன் உடைய ஓதுவதின் காரணத்தினால இப்போ நம்மளாம் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக செல்வந்தர்கள், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் பல விஷயங்களை நாம் குர்ஆனில் சொல்லலாம். வீட்டில் பிரச்சனை, கனவு பிரச்சனை, ஷைத்தானுக்கு தொல்லையா, ஆமனர் ரசூல் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகளை சப்தம் போட்டு ஓதனா அந்த வீட்டில் எந்த ஷைத்தானும் ஜின்களும் இருக்காது. சூனியத்தில் அகப்பட்டுக்கிட்டுமா, யா ஐயுஹல் முஸம்மில் என்று சூறாவை ஓதனா போதும், யா ஐயுஹல் முதஸ்ஸிர் என்று சூறாவை ஓதனா போதும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சூறாவுக்கும் சிறப்புகள் இருக்கு. சூரத்துல் பக்ராவை ஓதுன வீட்டில் எந்த ஷைத்தானும் இருக்காது, சூரத்துல் பக்ராவை ஓதுற வீட்டில் எந்த ஷைத்தானும் இருக்காது என்று பல சிறப்புகள் ஒவ்வொரு சூறாவுக்கும் கொடுத்து அதை நாம் அமல் செய்யும் பொழுது செய்ய வேண்டும் என்றால் நாம் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருக்கணும். இப்படி இருந்தால் எல்லா பிரச்சனையும் எல்லா கஷ்டங்களில் இருந்தும் நாம் வெற்றி பெறலாம், நாம் வெற்றி பெறலாம். இப்பொழுதெல்லாம் நாம் செல்வந்தர்கள். அதனால் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிக கட்டாய கடமையாக இருக்கிறது. குர்ஆனை கற்றுக்கொண்டால் அல்லாஹ் தஆலா எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கின்றான். குர்ஆனில் ஒவ்வொரு சூறாக்கும் சில ஆயத்துகள் இருக்குது. அது எல்லா நோய்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குணம் தரக்கூடியதாக உதவி செய்யக்கூடியதாக இருக்குது என்பதன் காரணத்தினால நாளை கியாமத் நாளில் தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், தொழுகையை தொழுதாய் என்ற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் குர்ஆனை கற்றுக்கொள்வது நம்மின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக ஆக்குவானாக, குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நம்மளை ஆக்குவானாக, நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஹாஃபில்களாக ஆலிம்களாக ஆக்கி அருள் அளிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.